சரி, பேச்சியம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஏழரைச்சனி பிடியில் இருக்கும், அதுவும் ஜென்மச்சனியில் இருக்கிறோம். ஜென்மத்தில் ராகு இருக்கு. இந்த ஆண்டு போன ஆண்டு மாதிரியே இருக்குமா அப்படி என்று கவலைப்படுறீங்களா? சந்தேகமே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் மந்த நிலையில் இருந்தாலும் கும்பராசினியர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பயிற்சியாகி பாதக சனியாக மாறுகிறார். அப்படின்னா 5 ஆண்டுகள், 5 ஆண்டு சொல்ல முடியாது, இந்த வட்டம் அதிசார வக்கரம் என்று சொல்லி 5.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆயிடுச்சு. 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த சனியுடைய ஆதிக்கம் பாதக சனியாக போய் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்த போறார். போன ஆண்டு இருந்த டென்ஷன் இப்போ ஆண்டு கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு வெகு சிறப்பாக இருக்கும். குருவும் உங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுவும் ராசியை பார்க்குறாரு. அப்படின்னா ராசியை பார்க்கும்போது வெகு சிறப்பான ஆண்டாகவே அமையும். உங்களுக்கு பயப்பட வேண்டாம். பொருளாதார நிலை உயரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொடங்கலாம். ரொம்ப நாளாக தொடங்க ஆசைப்பட்டவர்கள் தொழில் தொடங்குவதற்கு நல்ல அருமையான ஆண்டு இந்த ஆண்டு. இது தொடர்ச்சியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு கும்பராசினியர்கள் புறாமே. வேலையில் பல இடையூறுகள் இடைஞ்சலை சந்திச்சவங்க வேலையில் நல்ல ஒரு நிம்மதியான ஆண்டாக அமையும் உங்களுக்கு. அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சிறப்பான உங்களுக்கு பதவி உயர்வு மாற்றத்தோடு அமைய போகுது இந்த ஆண்டு. அரசு வேலையிலையும் சரி, தனியார் துறையும் சரி வெகு சிறப்பாக இருக்கும். அது ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைன் பூராமே வெகு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு. அதே மாதிரி இராணுவம், காவல்துறை, மிலிட்ரி இந்த மாதிரி போன்ற துறையில் இருப்பவங்க பதவி உயர்வு கரெக்டான, அதாவது உங்களுக்கு கேட்ட இடத்துல இடம் மாற்றம் செய்யக்கூடியது, பொருளாதார வரவை ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் இந்த ஆண்டு. இல்லத்தரசியலுக்கு கணவனால் நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி மனைவியால் கணவருக்கும் நன்மையை உண்டாக்கும். திருமண வயது நிறைய பேருக்கு திருமணம் முடிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும். திருமணம் முடிந்து ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு. திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஆண்டு அமையும் உங்களுக்கு. 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு சிறப்பான ஆண்டு, வெகு சிறப்புனே சொல்லலாம் உங்களுக்கு. அதே இது ஜென்மத்தில் இருக்கிற ராகு இந்த ஆண்டு ஐப்பசி 27ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு ராகு, 6ஆம் இடத்துல கேது வர்றாரு. கேது பல நன்மைகளை புரிவார் உங்களுக்கு. அங்கே கீழ யோகத்தில் இருப்பார், குருவோட சம்மந்தப்பட்டிருப்பார். அப்படின்னா இன்னமும் பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 3இல் சனி இருப்பு, 2இல் சனி இருப்பது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருந்து குரு பார்ப்பது, ஜோதிடம், வழக்கறிஞர் இந்த மாதிரி போன்ற துறைகளை இருப்பவர்களாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த துறை வழக்கறிஞர் துறை, சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சிகளை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையும் உங்களுக்கு. அதே இது படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு. இந்த வருஷம் 2060 கும்பராசிக்கு ரொம்ப சிரமப்பட்டவங்க புறாமே இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். ஏன்னா ஏற்றச்சனில் படாத பாடுபட்டு வருத்தம் எடுத்துருச்சு பகவான், அது பூராமே உங்களுக்கு நன்மையான ஆண்டாக மாறும். மெயினாக இடம் பொருள் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கினவங்க வீடு கட்டக்கூடியது, எல்லாம் கட்டின வீடு வாங்கக்கூடியது இந்த யோகத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இந்த வயதான ஒரு கும்பராசிகள் பூராமே நிறைய பேர் 50 வயதுக்கு மேலே கடந்த உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இருந்தவங்களுக்கு பூராமே சூப்பராக ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தும். வெளியே அரசு வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு. பொருளாதாரத்தில் மொத்தத்தில் பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கும். ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, தங்கம், வெள்ளி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள், அல்லது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். நிறைய பேர் படிக்கும் மாணவர்கள், நிறைய பேர் படிப்பு மந்தமாக இருக்குது, படிப்பு சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்க முடியாது, பட்டம் பெறக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் கும்பராசி நேர்கள் புறாமே. இந்த கும்பராசி நேர்கள் புறாமே வெகு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் என்றே சொல்லலாம் இந்த 2026ஆம் ஆண்டு. ஏன்னா மிகப்பெரிய கிரகம், மிகப்பெரிய கிரகம்னு சொல்கிறதே சனி பகவான் என்ற இடம், குரு பகவான் ஒரு இடம், ராகு என்ற இடம். இந்த மிகப்பெரிய கிரகம் சாதகமாக இருப்பது வெகு சிறப்பு தான்.
அது வந்து 2ஆம் இடத்தை குறி பார்ப்பது அது வெகு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்களுக்கு படிக்கிறவர்கள் தான் மெயினாக படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்ல உயர்வாகக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகளுக்காக நல்ல முன்னேற்றங்கள், புதிய வருவாயை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் அந்த கும்பராசினியர்கள் வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். இந்த கும்பராசினியர்கள் எல்லாமே சனிக்கிழமை காலையில் பிள்ளையாருக்கு வளர்ப்பு போடுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு பொரியலை சக்கரை வச்சு சாமி கும்பிடுங்க. வெகு சிறப்பாக இருக்குங்க. அதே இது வந்து சனிக்கிழமை காலையில் பைரவர் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட நன்றி, வணக்கம்.